सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवेतापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविदितं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यत्र धर्मदुघा भूमिः सर्वकामदुघा सति दोग्धि स्म अभीप्सितान् अर्थान् यजमानस्य भारत ऊहुः सर्वरसान् नद्यः क्षीर दधि अन्न गोरसान् तरवः भूरिवर्ष्माणः प्रासूयन्त मधुच्युतः सिन्धवो रत्ननिकरान् गिरयो अन्नं चतुर्विधम् उपायनम् उपाजह्रुः सर्वे लोकाः सपालकाः इति च अधोक्षजेशस्य पृथोः तु परमोदयम् असूयन् भगवान् इन्द्रः प्रतिघातम् अचीकरत्। பிருது மகாராஜா விஷ்ணுவனுடைய அவதாரமாக இருந்துண்டு எப்படி பூமியை தன்வசப்படுத்தி பூமியில் பல இடங்களத்தையும் பிரித்து எல்லாருக்கும் நியமிச்சார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அஸ்வமேத யாகத்தை பண்ணுறதுக்காக ஆரம்பித்தார். 100 அஸ்வமேத யாகம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்திர பதவி. அதில் அதுக்காக உண்டான ஒரு ஒரு ரசத்தையும் பாலும் தயிரும் எல்லாமே நதிகளாக வந்தன. அப்படியே மரங்களெல்லாம் தேனை பொழிஞ்சுது. சிந்தவாக இது நதிகளும் கடல்களும் அப்படியே ரத்ன குவியல்களை கொண்டு வந்து கொடுத்தது. மலைகள் 4 விதமான சாப்பாடு வகைகளை கொடுத்தது. இப்படி லோகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜனங்களும் லோகபாலர்களும் கொண்டு வந்து அப்படியே கிஃப்டாக கொடுத்தா. உபாயனம் உபாஜஹ்ருஹு ஒரு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார்கள். அப்போது அதோக்ஷஜேஷஸ்ய பிருதோஹோ பரம உதயம் அசூயன்னு அந்த இந்திரனுக்கு பொறுக்கல்ல. ஒரு பெரிய பொறாமை ஏற்பட்டுடுத்து இந்திரனுக்கு பிருத்துவனுடைய இந்த ஒரு செழிப்பை பார்த்துட்டோம். அதனால அதுக்கு பிரதிகாத்தம் அச்சீகரத்து, அதை உடைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஒரு தடுக்கிறதுக்காக இவன் காரியத்தை பண்ணான் இந்திரன். அது என்னங்கிறது இனிமேல் பார்க்க போகிறோம். சரமேண அஸ்வமேதேன யஜமானே யஜுஷ்பதிம் வைன்யே யஜ்ஞபசும் ஸ்பர்தன் அபோவாக திரோஹிதா. வைன்யே ஸ்பர்தன் வைன்யா வேணனுடைய பிள்ளையான பிருது மகாராஜா. அந்த பிருத்துவனிடத்தில் வைன்யே பிருத்து விஷயத்தில் ஸ்பர்தன் ஒரு ஒரு ஸ்பர்தாங்கிறச்சு ஸ்பர்தமான ஸ்பர்தன்னுங்கிறது வரக்கூடாது. ஸ்பர்தத்தே ஆத்மநேபதம். ஸோ அதனால் பரஸ்மைபத ரூபமாக வர முடியாது. ஸ்பர்தமானகாங்கிறது தான் கரெக்டு. ஆனால் இதெல்லாம் ஆர்ஷ பிரயோகம், நம்ம புராண பிரயோகம். அதனால் அதுக்கு கிராமட்டிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கொடுக்க முடியாது, கஷ்டம்தான். ஸோ ஸ்பர்தமானகா அவனோட போட்டி போட்டுண்டு பிருத்து விஷயத்தில் ஒரு போட்டியோட திரோஹிதா சன்னு மறைஞ்சின்றிருந்து யஜ்ஞ பசும் அபோவாக யாக பசுவை அவன் அபோவாக உவாக தூக்கி கொண்டு போனான். அபோவாகன்னு ஹீ கிட்னாப்ட் இட். சரமேண அஸ்வமேதேன யஜமானே யஜுஷ்பதிம். அந்த யஜுஷ்பதிங்கிறச்சு யாகத்தினுடைய பதியாக யஜுஷாம் பதி, யஜுர்வேதத்தினுடைய பதியாக இருக்கும் பகவான். ஏன்னா எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக ரிக் யஜுசாம அதர்வன்னு சொன்னோம். யாருடைய மூச்சுக்காத்திலேருந்து உங்களுக்கு இப்போ ரிக்வேதம் யஜுர்வேதம் எல்லாமே வந்திருக்கோ அப்பேற்பட்ட யஜுஷாம் பதி, யஜுர்வேதத்தினுடைய பதி. யஜுர்வேதத்தை வச்சுட்டு தான் நம்ம பிரக்ரியை தெரியும். ரிக்குகள் ரிக்வேதத்தில் இருக்குது. அந்த ரிக்வேதத்தினுடைய ரிக்குகளை வச்சுட்டு சாமவேதம் பாடுறது. யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பிரக்ரியை. யஜுர்வேதத்துலேயும் உங்களுக்கு யஜும்ஷின்னு சொல்கிறோம். பட் அட் த சேம் டைம் யஜுர்வேதம் இஸ் மோர் இன்வால்வ்டு இன் ஹோமம். இந்த சாமான இது பண்ணி பெருசாக உங்களுக்கு யாகத்தை பண்ணுறது அதெல்லாம் யஜுர்வேத பிரக்ரியா பிரதானம். அங்கே கான பிரதானம் சாமம், ரிக்கு பிரதானம் உங்களுக்கு ரிக்வேதம். அதனால யஜுர்வேதா யஜுஷாம் பதிகிங்கிறச்சு இங்கே பகவான் யஜுர்வேதத்துக்கு பதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவே இங்கே வைன்ய வேணனுடைய பிள்ளையாக ஒரு அவதாரம் எடுத்து
அவர் இங்கே யாகத்தை பண்ணிட்டு இருக்காரு. எப்படி? சரமேன அஸ்வமேதேன, கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அஸ்வமேத யாகத்தினால் இங்கே வந்து இப்படி எடுத்துக்கலாம். அதாவது சரமேண அஸ்வமேதேன யஜுஷ்பதிம் யஜமானே சதி வைன்யே, அப்படி யஜமானே வைன்யே. ஸோ யஜமானேங்கிறச்சு யாகம் செய்கின்றவனான அந்த பிருது மகாராஜா யாரை குறித்து இந்த அஸ்வமேத யாகத்தை செய்கிறான்? யஜுஷ்பதிம், யஜுர்வேதத்தினுடைய பதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை குறித்து யாகத்தை செய்கின்றவனான அந்த பிருத்துவனிடத்தில் ஸ்பர்தன்னு. சரியா? ஸோ சரமேண அஸ்வமேதேன, சரமங்கிறது கடைசி, அதாவது 100வது, கடைசியான 100வதான அஸ்வமேத யாகத்தினால் யஜுஷ்பதிம், பகவானை யஜமானே சதி, பூஜிக்கின்றவனான, அல்லது யஜமானே வைன்யே, அட்ஜெக்டிவ் டு வைன்யா. ஸோ பூஜிக்கின்றவனான வைன்யே பிருத்துவனிடத்தில் ஸ்பர்தன், பொறாமை கொண்டவனாக, திரோஹிதா சன்னு, மறைந்து கொண்டு இந்திரன், யக்ஞ பசும், யாகத்தினுடைய அந்த குதிரையை, பசு யாகத்தினுடைய மிருகத்தை, அபோவாக அதை அபகரித்து சென்றான். சரமேண அஸ்வமேதேன யஜமானே யஜுஷ்பதிம் வைன்யே யக்ஞ பசும் ஸ்பர்தன் அபோவாக திரோஹிதா தம் அத்ரிஹி பகவான் ஐக்ஷத் துவரமாணம் விஹாயசா ஆமுக்தம் இவ பாகண்டம் யஹ அதர்மே தர்ம விப்ரமஹ. இந்த மாதிரி திரோஹிதா சன்னன்னு சொன்னாரா, மறைந்து கொண்டுன்னு சொன்னோம். அதாவது மறைவாக, ஒரு டிஸ்கைஸில், இல்லை யாருக்கும் தெரியாத, அவளுக்கு அந்த திரஸ்கிரணி வித்யா தெரியும், அதை வச்சுண்டு தன்னை ஆத்மானம் திரோபூத்வா, ஸோ தன்னைத்தானே மறைச்சுண்டு அவன் கிளம்பிட்டான். ஆனால் இதை வந்து அத்ரி மகர்ஷி பார்த்துட்டார். பகவான் அத்ரிஹி ஐக்ஷத்து, அத்ரியானவர் தம் அத்ரிஹி பகவான் ஐக்ஷத்து, அத்ரி பகவான் அவனை பார்த்தார். அவன் எப்படி போயிட்டு இருந்தான்? விஹாயசா துவரமானம் தம் ஐக்ஷத்து, விஹாயசா ஆகாச மார்க்கத்தினால், துவரமானம் அவசரமாக செல்கின்றவனான, ஓடுகின்றவனான, துவரத்தினா சீக்கிரம்னு அர்த்தம். ஸோ இங்கே துவரமானம்ங்கிறது நமக்கு ஓடுறவன் எடுத்துக்கிறோம். ஸோ விஹாயசா துவரமானம், ஆகாச மார்க்கத்தினால அப்படியே ஓடுகின்றவனான தம் அந்த இந்திரனை பகவான் அத்ரிஹி ஐக்ஷத்து, அத்ரி பகவானானவர் பார்த்தார். ஸோ துவரமானம் தாவந்தம்னு போட்டிருக்கார். இந்த அடுத்தது இருக்க பாருங்கோ, ஆமுக்தம் பாகண்டம் யஹ அதர்மே தர்ம விப்ரமஹா தம் ஆமுக்தம் பாகண்டம் இவ தம் இந்திரம் துவரமானம் பகவான் அத்ரிஹி. இந்த ஒரு உவமை சொல்கிறாருங்க. அதர்மே, தர்மம் இல்லாத விஷயத்தில் எவனுக்கு தர்ம புத்தி இருக்கோ அவனை தான் பாகண்டங்கிறோம். பாகண்டகான நாஸ்திகன், யாருக்கு வந்து ஸ்ருதி தான் வசத்திங்கிற ஒரு நம்பிக்கை இல்லையோ, வேதத்து மேலே நம்பிக்கை இல்லாதவனுக்கு பாகண்டன்னு பேர். நாஸ்திக மதங்கள் வந்து பௌத்த, ஜெயின, இதிலெல்லாம் எப்படி நாஸ்திகத்துவம் சொல்கிறோம்னா, காட்ல நம்பிக்கை இல்லை, தேவனில் நம்பிக்கை இல்லை, ஈஸ்வரனில் நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்கிறது கிடையாது. நம்ம இப்போ தர்ஷன சம்பிரதாயத்தில் ஆஸ்திக மதங்கள் நாஸ்திக மதங்கள்னு எடுத்துட்டோம்னா, அதில் நாஸ்திக மதங்களில் வந்து வேதத்து மேலே நம்பிக்கை வைக்காததை தான் நம்ம வந்து நாஸ்திக மதம்னு சொல்கிறோம். அது பாகண்டம்னு அவளுக்கு இன்னொரு பேர். அந்த அந்த அமுக்தம் பாகண்டம் இவ, கட்டுக்கடங்காத ஒரு நாஸ்திகன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ, முக்த அப்படின்னா ஆமுக்தம், சாரி ஆமுக்தகான கம்ப்ளீட்லி ரிலீஸ்ட் இன் ஆல் வேஸ், ஃப்ரீடம், இந்த ஃப்ரீ இந்த நேச்சர் ஃப்ரீயாக வந்து இப்போ பழகிறவா இருக்கா பாருங்கோ, எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன், ஏன் இஷ்டப்படி எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு ஃப்ரீடத்தோடு இருக்கிறவா இருக்காளே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாஸ்திகனை போல் அவனுக்கு என்னன்னா அதர்மே தர்ம விப்ரமஹா, தெர் இஸ் அன் இல்லியூசரி ஆஸ்பெக்ட் ஆஃப் தர்மா ஆன் அதர்மா. ஸோ தர்ம விப்ரமஹா, ஒரு தர்மம் எனும் ஒரு விப்ரமா, ஒரு 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 மாறுதலான ஒரு கருத்து அவனுக்கு இருக்குது. எதில்? அதர்மத்தில், பாப்பத்தில், பாப்ப விஷயத்துலேயோ, பாப்ப விஷயத்தில் புண்ணியம் எனும் ஒரு பிரமை கொண்டவன். ஆமுக்தம் எவனோ அப்பேற்பட்ட ஆமுக்தம் பாகண்டம் இவ, இங்கே ஆமுக்தம்
ஆமுக்தா பிரதிமுக்தச்ச பினத்தஹா ச அபிநத்தவத் சன்னத்தஹா வர்மிதஹா சஜ்ஜஹா அப்படின்னுட்டும் இதில் அமரகோஷத்தில் போட்டிருக்கார். ஸோ ஆமுக்தகாங்கிறது வந்து கட்டுப்பட்டவன் ஆனால் கட்டுப்படாதவன் போல் தன்னை நடந்து கொள்பவன். ஈவந்தோ நம்ம வந்து ஒரு 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 சொசைட்டியில் பிறந்திருக்கோம், ஒரு இதில் பிறந்திருக்கோம். மேடம் பாக்கண்டம்னா ஜைன பௌத்த அவெல்லாம் சொல்லலாமா பாக்கண்டன்? ஆமாம்மா கண்டிப்பாக அதுதான் நாஸ்திகன்னு. ஆமாம், அதெல்லாம் நாஸ்திக மதம்னு பேர். ஏன்னா வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவா, வேதம் தான் வசத்தின்னு நம்பாதவர்கள். ஸோ இங்கே வந்து ஆமுக்தம்ங்கிறச்சு ஆமுக்தா பிரதிமுக்தா. ஒருவன் வந்து தன்னை நம்ம வந்து வி ஆர் பவுண்ட் பை அ சொசைட்டி, வி ஆர் பவுண்ட் பை அ ரிலிஜன் அப்படின்னெல்லாம் நினைக்காத, தன்னை வந்து ரொம்பவே இந்த கட்டுக்கோப்புலேருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள்னு நினைக்கிறவர்களை தான் ஆமுக்தகாங்கிறோம். ஸோ ஆமுக்தம் பாகண்டம் இவ. எவன் ஒருவன் அதர்மே பாப விஷயத்தில் தர்ம விப்ரமஹா புண்ணியமாக இருக்கும் ஒரு பிரமையை கொண்டவனாக இருக்கானோ அப்பேற்பட்ட ஆமுக்தம் பாகண்டம் இவ ஒரு ரொம்ப ஃப்ரீ சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நாஸ்திகனை போல் தம் அந்த இந்திரனை விஹாயசா துரமானம். ஏன்னா இங்கே வந்து வேதபூர்வகமாக ஒரு யாகத்தை வந்து பிருத்து பண்ணின்னு இருக்கிறச்சே அதை அப்ரிஷியேட் பண்ணுறதை விடாமல் அதுக்கு உண்டான ஒரு எவ்வளவு தூரம் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு இவன் வந்து அந்த யாக பசுவை திருடிட்டு போகிறானே, அப்போது ஸ்ருதிக்கு மாறுதலான பிஹேவ் பண்ணுறான் இவன். அப்படிங்கிறதுனால அப்படி காத்து மூலியமாக விஹாயசா மார்க்கேன ஆகாச மார்க்கத்தினால ஓடுற அவனை அத்ரிஹி பகவான் ஐக்ஷத்து, அத்ரி பகவான் பார்த்தார். அத்ரினா சோதிதா ஹந்தும் பிருதுபுத்திரா மகாரதா அன்வதாவத சங்கிருத்தா திஷ்ட திஷ்ட இதி ச அப்ரவீத். ஸோ அந்த பாகண்ட வேஷம் கவச்சம் இவ கிரகீதவந்தம்ங்கிற. ஓகே, அந்த பாகண்ட வேஷம் அந்த நாஸ்திக வேஷத்தை வந்து கவச்சம் போல அவன் எடுத்துட்டானா அப்படின்னு. சரி, 2 ஸ்லோகம் விட்டுட்டேன்னா சாரி, இதோ இருக்கு. அத்ரினா சோதிதா ஹந்தும் பிருதுபுத்திரா மகாரதா அன்வதாவத சங்கிருத்தா திஷ்ட திஷ்ட இதி ச அப்ரவீத். அந்த பிருத்துவனுடைய பிள்ளை பிருதுபுத்திரா மகாரதா, அவனுக்கு பேர் மகாரதன் இல்லை, இங்கே வந்து மகாரதாங்கிறது ஒரு பொசிஷன். இத்தனை பேர் அவனுடைய கமாண்டில் இருந்தான்னா அவனுக்கு மகாரதன், அதிரதன், இந்த மாதிரி பொசிஷன்ஸ் உண்டு, கமாண்டர் பொசிஷன்ஸ் உண்டு. அந்த மாதிரி மகாரதா ஒரு பெரிய வல்லமை கொண்டவனான பிருதுபுத்திரா, பிருத்துவனுடைய பிள்ளை. அத்ரி சோதிதா, அத்ரியினால் தூண்டப்பட்டவனாக. எதுக்கு? ஹந்தும் சோதிதா, அவனை கொல்லுவதற்காக தூண்டப்பட்டவனாக இந்த பிருத்துவனுடைய பிள்ளை. சங்கிருத்தா, கோபத்தோட. அன்வதாவத, அனு அதாவத, அவனை பின்தொடர்ந்து ஓடினான். யார? இந்த இந்திரனை. அதாவது இந்த நாத்திக வேஷம் போட்டுண்டு ஓடுற அந்த இந்திரனை பின்தொடர்ந்து இவனும் ஓடுறான். அவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இவனும் போகிறான். சரியா? சங்கிருத்தா கோபத்தோட திஷ்ட திஷ்ட ஈதிச்ச அப்ரவீத்து, நில்லு நில்லு அப்படின்னு கத்திண்டே வேற இவன் வந்து பின்னாடியே போகிறான், இந்த இவனுடைய பிருத்துவனுடைய பிள்ளை. ஸோ அத்ரினா சோதித்தோ ஹந்தும், அத்ரினா அத்ரியினால் ஹந்தும் சோதித்தா கொல்லுவதற்கு தூண்டப்பட்டவனான பிருதுபுத்திரா மகாரதா, பெரும் வீரனான பிருத்துவனுடைய பிள்ளை. சங்கிருத்தா, கோபமடைந்தவனாக. அன்வதாவத, பின்தொடர்ந்து ஓடினான். திஷ்ட திஷ்ட இதிச்ச அப்ரவீத்து, நில்லு நில்லுன்னு கத்தவும் கத்தினான். தாம் தாதிருஷ ஆக்கிருதிம் வீக்ஷிய மேனே தர்மம் ஷரீரிணம் ஜட்டிலம் பஸ்மனா ஆச்சன்னம் தஸ்மை பானம் ந முஞ்சதி. அவன் போட்டுருக்கிற வேஷம் பஸ்மமெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அதாவது பாகண்டங்கிறது இங்கே இந்த காபாலிக வேஷத்தில் இருக்கிறவாளை கூட அப்படி சொல்லலாம். இல்லை வேணுன்ட்டே ஒரு இப்போ சிவனடியார் மாதிரி போலி சிவனடியாராக வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்திரனை இங்கே சொல்கிறார். ஜட்டிலம், ஜட்டாதாரியாக இருக்கார். நாட் ஓன்லி பௌத்த ஜெயினா
இதில் வந்து சில பேர் நமக்கு இந்த வாம மார்க்கத்தில் போகிறவா இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து தன்னை அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுன்னு இருக்கிறவா ஆனால் அந்த ஃபாலோவர்ஸாக இருக்க மாட்டா, அப்படி சிவனடியார்களா போலி சிவனடியாரா போட்டுக்கிறது ஒரு நாயன்மார் கதை கூட உண்டு. அதில் ஜட்டிலம் ஜட்டையை தரித்தவனும் இங்கே வந்து ஜட்டிலம் பஸ்மனா ஆச்சன்னம் பஸ்மத்தினால அதாவது இந்த விபூதியினால் ஆச்சன்னம் பூரா பூசிண்டு உடம்ப பூரா வந்து விபூதியினால் பூசிண்டு தாத்ருஷ ஆக்கிருத்திம் அப்பேற்பட்ட ஆக்கிருத்தியாய் கொண்ட அந்த மாதிரி ஒரு ஃபார்மை வச்சுட்டு இருக்கிற அந்த இந்திரனை பார்த்துட்டு ஷரீரினம் தர்மம் மேனே அப்படியே சாட்சாத் வந்து தர்மமே வந்து ஒரு உருவெடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தானாம் பார்க்கறதுக்கு இந்த இந்திரன் தலையில் ஜடாமுடியை வச்சுண்டு அப்படியே உடம்பு பூரா விபூதியை பூசிண்டு அந்த மாதிரி ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடிய அந்த இந்திரனை பார்த்துட்டு இவன் வந்து ஷோ தர்ம ரூபமாக இருக்கானே இவன் அப்படின்னு நினச்சிண்டு இவன் வந்து அம்பை விடலை அவன் மேலே. எப்படி விடுறது? பிருத்துவனுடைய புள்ள தர்மம் உருவாக இருக்கக்கூடிய அவனை பார்த்துட்டு அவன் பேரில் அம்பை விடுறதுக்கே இவன் தயங்கினான். ஸோ தஸ்மை பானம் ந முஞ்சதி ஸ்ம அப்படின்னுட்டு பாஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். அவன் பானத்தை விடவில்லை. தம் தாதிருஷ ஆக்கிருத்திம் வீக்ஷிய பார்த்துவிட்டு தர்ம ஷரீரினம் மேனே. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா தம் அந்த இந்திரனை ஜட்டிலம் ஜட்டாமுடி தரித்தவனாக பஸ்மனா ஆச்சன்னம் விபூதியினால் அப்படியே பூசப்பட்டவனும் தாத்ருஷ ஆக்கிருத்திம் அப்பேற்பட்ட உருவத்தை கொண்டவனாக வீக்ஷிய பார்த்துவிட்டு ஷரீரினம் தர்மம் மேனே ஒரு சென்டென்ஸு தர்மம் ஷரீரத்தை கொண்ட தர்மமாக கருதினான். தஸ்மை அவனிடத்தில் அவனை குறித்து பானம் ந முஞ்சதி பானத்தை விடவில்லை. வதாது நிவிருத்தம் தம் பூயஹா ஹந்தவே அத்ரிஹி அச்சோதயது ஜஹி யஜ்ஞஹனம் தாத்த மகேந்திரம் விபுத அதமம். அத்ரி மகரிஷி வந்து இன்னும் தூண்டுறார். என்னடா அது இவன் வந்து கொல்லலான்னு பார்த்தா அவன் கொல்றதுலேருந்து இவன் நிறுத்தின்ட்டானே அப்படின்னு அவருக்கு ஒரு நிமிஷம் இதுவாயிடுது. அதனால் என்ன பண்ணுறார்? வதாது நிவிருத்தம் தம். நிவிருத்தம்னா இப்போ தன்னைத்தானே அவன் வந்து ஹீ ஸ்டாப்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் கில்லிங். ஸோ கொல்வதிலேருந்து நிவிருத்தம் திரும்பினவனான தம் அந்த இப்போ பிருத்துவனுடைய பிள்ளையை பிருத்துபுத்திரம் பூயகா மறுபடியும் ஹந்தவே கொல்லுவதற்காக இது பண்ணான், தூண்டினான். அச்சோதயத்து தூண்டினார் இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகே சரியா. எப்படி தூண்டினார்? தாத்தா குழந்த, தாத்தான்னா அப்பா தவர் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தாத்தகாங்கிறது அப்பான்னு அர்த்தம், லிட்ரல் மீனிங். ஆனால் ஒரு குழந்தைய சின்னவனை கூப்பிடுறச்சே தாத்தான்னு கூப்பிடும்பொழுது குழந்தையெல்லாம் அப்பா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி அது பல இடங்கள்ல நமக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ தாத்தா யஜ்ஞஹனம் மகேந்திரம் விபுத ஆதமம் ஜஹி கொல்லு அப்படின்னுட்டு அத்ரிஹி அச்சோதயத்து அத்ரி பகவான் அவனை தூண்டுறார். என்னன்னு? யஜ்ஞஹனம் யாகத்தை கொன்றவனான யஜ்ஞஹன் யஜ்ஞம் ஹந்தி இது யஜ்ஞஹன். ஸோ யாகத்தை கொல்பவனும் மகேந்திரம் இந்திரனுடைய மகேந்திரா அதாவது நல்ல ஆளுமை கொண்டவனாக இருக்கும் அந்த இந்திரன் விபுத அதமம்னுட்டார். He is the lowliest person among the devas. அவ்வளோதான். அதமஹானா ரொம்ப மோசமானவன் அர்த்தம். தேவர்களுக்கு நடுவில் அதமஹா தாழ்ந்தவனான அந்த இந்திரன், அவனை நீ கொல்லு. சரியா? ஜஹி வதாது நிவிருத்தம் தம். தம்ங்கிறது இங்கே வந்து பிருத்துவனுடைய பிள்ளைய சொல்கிறது. ஸோ வதாது நிவிருத்தம் தம் பூயஹா ஹந்தவே அத்ரிஹி அச்சோதயது. ஹந்தவேங்கிறச்சே ஹந்தும்னு எடுத்துக்கணும். ஸோ கொல்வதற்காக அவனை மறுபடியும் தூண்டினார். என்னன்னு சொல்லி தூண்டினார்? ஜஹி யஜ்ஞஹனம் தாத்தா மகேந்திரம் விபுதாதமம். ஏவம் வைன்யசுதா அப்ரோக்தா துவரமானம் விஹாயசா அன்வத்ரவத் அபிக்ருத்தா ராவணம் கிருத்ரராட் இவ. எப்படி ராவணனை பின்தொடர்ந்து ஜட்டாயு
ஓடினானோ அந்த மாதிரி இங்கே இந்திரனை பின்தொடர்ந்து வேணனுடைய பிள்ளையான வேணனுடைய பிள்ளை பிருத்து வைன்யகா வைன்யசுதகா பிருத்துவனுடைய பிள்ளை. ஏவம் இவ்வாறு புரோக்தகா கூறப்பட்டவனான வைன்யசுதகா பிருத்துவனுடைய பிள்ளை விஹாயசா துவரமானம் ஆகாச மார்க்கத்தினால ஓடுகின்ற அவனை அபிகிருத்தகா சன்னு அபிகிருத்தகா அதாவது அபிதகா கிருத்தகா முழுமையாக குரோதம் அடைந்தவன் அர்த்தம் அந்த இடத்துல. டோட்டலாக அவனுக்கு ரொம்பவே அவனுக்கு கோபம் வந்துருத்தான் இந்த பிருத்துவனுடைய பிள்ளைக்கு. ஸோ அபிதகானாலே டோட்டலி ஆங்க்ரி, கம்ப்ளீட்லி ஆங்க்ரி. ஆக்சுவலி பிருத்துவுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்தர்தான வாதின் என்ன எப்படி யார் எந்த பிள்ளைன்னு சொல்ல தெரியல. சில இடங்களில் பல பிள்ளைகள்னு இருக்குது, 5 பிள்ளைகள்னு இருக்குது. அதனால தான் இங்கே பேரே மென்ஷன் பண்ணாத வெறும் வைன்யசுதகான்னு போட்டிருக்கார். சரி, அபிக்ருத்தகா கோபம் அடைந்தவனாக இந்த பிருத்துவனுடைய பிள்ளை துவரமானம் விஹாயசா துவரமானம் அனு அத்ரவத்து பின்தொடர்ந்து இவனும் ஓடினான். ஸோ ஹீ ஃபாலோட் ஹிம். எப்படி? ராவணம் கிருத்ர ராட்டு இவ, ராவணனை எவ்வாறு கிருத்ர ராட்டு கழுகுகளின் அரசனான ஜட்டாயு, கிருத்ர கழுகு, ராட்டு ராஜா. ஸோ கழுகுகளின் அரசனான ஜட்டாயு எவ்வாறு ராவணன் சீதையை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது சீதையை அபகாரம் பண்ணிட்டு போர்ச்சே எப்படி கழுகனுடைய அரசனான ஜட்டாயு பின்தொடர்ந்து போனாரோ அந்த மாதிரி இங்கே இந்திரனை பின்தொடர்ந்து பிருத்துவனுடைய பிள்ளை போனான். இது இந்த ஜட்டாயு ராவணன் எபிசோடு பின்னாடி தான் நடக்க போகிறது. பிருத்துவனுடைய எபிசோடு முன்னாடி நடக்கிறது. இது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, மைத்ரேயர் விதுரருக்கு சொல்கிறது, அதனால் இது துவாபர யுகத்தில் வர்றது. அவர் யார் கதை சொல்கிறாளோ அவளுடைய ஒப்பீனியன் அங்கே கண்டிப்பாக சேரும். அது இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது. உள்ளதை உள்ளபடி சொல்கிறதுக்கு வெறும்னா 2 சென்டென்ஸில் முடிஞ்சிரும். அப்புறம் நமக்கு கதைங்கிறதே வராது. பகவானுடைய விஷயங்களை நமக்கு அனுபவிக்கிறதுக்கு வரும்பொழுது நிறையா ஒரு சேர்த்து சொல்லலாம். அதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்கிறச்சே, இப்போ ஒரு பர்சன் ஒரு டீச்சர் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த கான்செப்ட் இன்னும் நன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிளில் புரியலைன்னா 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறா. அந்த 2-3 எக்ஸாம்பிளும் நமக்கு சாஸ்திரத்தில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஒரு நியாயம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறச்சே கௌதமர் இருந்த காலத்தில் இது இருந்து தான் என்ன, இதை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் அப்படி நம்ம பேச முடியாது. அந்த மாதிரி இங்கே மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை இது. விதுரருக்கு அந்த அந்த ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறச்சே இவர் எப்படி ஜட்டாயு ராவணனை தொடர்ந்து ஓடினானோ அதுபோல் இங்கே ஆகாசத்தில் தானே ராவணன் போனான், அப்போது ஆகாசத்தில் இவனும் பறந்து போனான், ஜட்டாயுவும் பறந்து போனார். அதே போல் இங்கே இந்திரன் பறந்து போகும் பொழுது ஆகாச மார்க்கத்தில் பிருத்துவும் கூட போனான். வியாசர் எழுதியிருக்கார் இதை. வியாசர் வியாசாய விஷ்ணு ரூபாய, அதனால் வியாசரூபாய விஷ்ணவே. இவர் வியாசர் விஷ்ணுவனுடைய அவதாரம், திரிகால ஜானி, எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அத்தனை அவதாரத்தினுடைய ஒரு கதைகளும் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் புராணத்தை எழுதியிருக்கார். 18 புராணங்களையும் எழுதியிருக்கார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இல்லையா, ஒவ்வொரு யுகத்திலையும் அந்தந்த வியாசர் எழுதியிருக்கா. அதனால் அவளுக்கு புராணத்தினுடைய நினைவு அத்தனை மெமரி இருக்குது மைண்டில். அதனால் ராவணனை பற்றி இங்கே கம்பேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ ஏவம் வைன்யசுதः प्रोक्तः त्वरमाणं विहायसा अन्वद्रवत् अभिक्रुद्धः रावणं गृध्रराट् इव सः अश्वं रूपं च तद्धित्वा तस्मै अन्तर्हितः स्वराट् वीरः स्वपशुम् आदाय पितुः यज्ञम् उपेयिवा. பெண்ணாச்சு சஹா அஸ்வம் ரூபம் ச தத்து ஹித்வா, தத்து ரூபம் அந்த ரூபத்தையும் விட்டுட்டு, சஹாங்கிறச்சே இங்கே இவன் இந்திரன். ஸோ இந்திரனானவன் அந்த குதிரையையும் விட்டுட்டு அந்த ரூபம் அவன் எடுத்துட்டு அந்த வேஷம் ஜட்டாமுடி தரிச்சுண்டு அதுக்கப்புறம் இது பஸ்மம் விபூதி எல்லாம் மேலே பூசின்னு இருந்த அந்த ரூபத்தை அவன் விட்டுட்டு, தத் ரூபம் ச ஹித்வா, ஹித்வான விட்டு தியக்த்வா, தஸ்மை அந்தர்ஹிதா ஸ்வராட், தஸ்மை ஹித்வா அவனுக்காக அதை கொடுத்துட்டுங்கிறார். இந்த தஸ்மையை ஹித்வாங்கிறதோட சேர்த்துக்கணும்.
அந்த தன்னுடைய ரூபத்தையும் அந்த ஒரு குதிரையையும் தஸ்மை அவன் பொருட்டு அவனுக்காக அதை விட்டுட்டு அந்தர்ஹிதா அப்படியே மறைஞ்சு போயிட்டாராம் அந்த ஸ்வராட் இந்திரன். இல்லைன்னா இங்கே வந்து தஸ்மைங்கிறதுக்கு தம் பிருத்தும் அந்தர்தான வித்யாம் சிக்ஷயித்தும் இது அக்ரிம கிரந்த திருஷ்டியா வியாக்கியம்ங்கிறார். இந்த அதாவது மறைஞ்சு போகிற அந்த சக்தியை வந்து பிருத்துவுக்கு உபதேசம் பண்ண போகிறார். அதை குறிப்பிடுறதுக்காக தஸ்மை ஹித்வா அவனுக்கு கொடுத்து விட்டு அப்படின்னு இருக்கு இங்கே. ஸோ குதிரை ஆக்சுவலி பிலாங்ஸ் டு பிருத்து மகாராஜா. பிருத்துவனுடைய புள்ள போய் அதை எடுத்து வந்தால் கூட அந்த குதிரை வந்து ராஜாவோடதுங்கிறதுனால பிருத்துவுக்கு அந்த ரூபத்தையும் அந்த குதிரையும் கொடுத்து விட்டுங்கிறதுனால அந்த ரூபம்ங்கிறத அந்த திரோதான வித்யாவை சொல்கிறதா இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வியாக்கியாத்தா சொல்கிறார். ஸோ இல்லைன்னா தஸ்மை ஹித்வா ததர்த்தம் உத்ஸ்ருஜ்ய அவனுக்காக அது விட்டுட்டு அந்தர்ஹிதா ஸ்வராட்டு மறைந்தவனான அந்த ஸ்வராட்டுங்கிறச்சு தனக்கு மேலே இன்னொரு ஒரு தானே தன்னை ராஜ்யம் ஆளக்கூடியவன் அப்படின்னு ஒன் ஹூ ஹேஸ் அ கண்ட்ரோல் ஓவர் ஹிம்செல்ஃப் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லது அதை வந்து தேவராஜன் எடுத்துட்டுலாம் ஸ்வர்கத்தினுடைய ராஜா ஸ்வஹா இருக்கோ இல்லையோ. ஸோ அப்போ ஸ்வராட்டுன்னு வரணும், பட் ஸ்வராட்டுன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஸ்வஹா பூர்புவ ஸ்வஹா ஸ்வஹாங்கிறது ஸ்வர்லோகம், ஸ்வர்கலோகத்தினுடைய ராஜா ஸ்வராட். அதனால் இந்திரன். ஸ்வராட்டுங்கிறது பிரம்மஸ்வரூபத்துக்கும் போகும். அதாவது த ஒன் ஹூ இஸ் த ரூலர் ஆஃப் ஒன் செல்ஃப். அப்போது ஆத்மஸ்வரூபத்து மேலே ஆத்ம ஞானி அவனுக்கு ஸ்வராட்டுன்னு பேர். அதுதான் ஸ்வராஜ்ய சித்தின்னு ஒரு புக்கு. ஸ்வராஜ்ய சித்திங்கிறச்சே மோக்ஷத்தினுடைய ஒரு சித்தி எப்படி ஏற்படும்ங்கிறதுக்காக ஸ்வராஜ்யம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷாங்கிறோம். அப்போ ஸ்வராட் இஸ் அன் ஆத்ம ஞானி. வீரஹா அப்பேற்பட்ட வீரஹா ஸ்வபசும் ஆதாய, இதோட ஃபஸ்ட் சென்டென்ஸ் ஓவர். வீரஹா ஸ்வபசும் ஆதாய பிதுஹு யஜ்ஞம் உபேயிவான். அந்த வீரனுங்கிறது இங்கே பிருத்துவனுடைய பிள்ளையான அந்த வீரனானவன் ஸ்வபசும் ஆதாய தன்னுடைய குதிரையை, அந்த தன்னுடைய அப்பாவனுடைய யாக குதிரையை எடுத்துக்கொண்டு ஆதாய பிதுஹு யஜ்ஞம் அப்பாவனுடைய பிருத்துவனுடைய யஜ்ஞசாலைக்கு உபேயிவான் வந்து அடைந்தான். அதோட விடலை. தத்தஸ்ய அத்புதம் கர்ம விசக்ஷ்ய பரமர்ஷய நாமதேயம் ததுஹு தஸ்மை விஜிதாஸ்வ இது பிரபு. இவனுக்கு தான் இப்போ தான் அவனுக்கு பேர் தெரியறது இல்லையா. தத்து அத்புதம் கர்ம தஸ்ய அவனுடைய தத்து அத்புதம் கர்ம அந்த ஒரு அத்புதமான கர்ம செயலை பார்த்துவிட்டு விசக்ஷ்ய பரமர்ஷய அந்த ரிஷிகள் எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள்லாம் தஸ்மை அவனுக்கு ஹே பிரபோ விஜிதாஸ்வஹா அப்போ குதிரையை வென்றவன் அப்படிங்கிற ஒரு நாமதேயம் பெயரை ததுஹு கொடுத்தார்கள். விஜிதாஸ்வ ஈதி தஸ்மை நாமதேயம் ததுஹு அவனுக்கு அந்த பெயரை கொடுத்தான். ஸோ இந்த மாதிரி அவன் வந்து இப்போ குதிரையை வந்து இப்போ ஜெயிச்சுண்டு வந்தாங்கிறதுனால குதிரையை ஜெயித்தவன் அப்படின்னு அவனுக்கு பெயர் விஜிதாஸ்வஹா. உபசிருஜ்ய தமஸ்தீவிரம் ஜஹார அஸ்வம் புனः ஹரிஹி சஷாலயூபதः சன்னः ஹிரண்ய ரசனம் விபுஹு. ஹரிஹி இங்கே ஹரிங்கிறது இந்திரன். மறுபடியும் அவனுக்கு பொறுக்கல, என்னடா இது அப்படின்னு திருப்பியும் அவன் வந்து ஒரு பெரிய இருட்டை கிரியேட் பண்ணுறான். தீவிரம் தமஹா உபசிருஜ்யங்கிறச்சே சிருஷ்டுவா தேன சன்னஹா சன்னு அதனால் மறைக்கப்பட்டவனாக இருந்துண்டு. ஸோ இப்போ என்ன ஆயிடுத்து, தீவிரம் தமஹா உபசிருச்சிய இதை முதல்ல போட்டுக்கணும். ஸோ ரொம்ப காட இருட்டை செய்து கொண்டு, அதாவது அதை உற்பத்தி செய்து விபு ஹரிஹி எல்லாம் இந்த இந்திரனுக்கு தான் போகிறது. விபுனா எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவன், அதாவது எங்கே பார்த்தாலும் அவனுக்கு வேணுங்கிற இடத்துல நினச்ச இடத்துல அவனால் போய் ஆஜராக முடியும், அப்பேற்பட்டவன். ஸோ அதனால் விபுஹு எங்கும் நிறைந்திருப்பவன், ஹரிஹி இந்திரன். தீவிரம் தமஹா உபசிருஜ்ய ரொம்ப காடமான அந்த தமஸை உற்பத்தி செய்துவிட்டு ஒரு இருட்டை வந்து அவன் உடனே அப்படியே சிருஷ்டி பண்ணிட்டான். சிருஷ்டி பண்ணி சன்னஹா சன்னு அதனால் மறைக்கப்பட்டவனாக இருந்துண்டு
சஷால யூபதகான் இருக்கு. என்னென்னா அந்த குதிரையை அவன் எடுக்கணும்னு பார்க்குறான். அந்த குதிரையை வந்து நல்ல திருடமாக ஒரு ஒரு கயத்தை போட்டு கட்டியிருக்கான். அதனால் எந்த கயத்தை போட்டு எந்த இடத்துல கட்டியிருக்கோ அதோட அப்படியே பிடுங்கின்னு வந்துட்டாங்கிறான். சஷாலகாங்கிறது யூப அக்ரஹா. சஷாலகா யூபாக்ரே. யூபாங்கிறது என்னென்னா இந்த யாகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பில்லர் மாதிரி ஒன்று வைப்பா. அந்த பில்லரில் தான் அந்த யாக பசுவை கட்டி வைக்கிறது. அந்த ஸ்தம்பத்துக்கு யூபம்னு பேர். யாக ஸ்தம்பத்துக்கு யூபகான்னு பேர். அதனுடைய அக்ரபாகம் இருக்கே அதுக்கு சஷாலன்னு பேர். அதாவது மேல் போர்ஷன். அந்த மேல் போர்ஷனில் என்ன பண்ணுறான்னா யூப அக்ரே நிக்ஷிப்தா காஷ்ட கடகா தத் யுக்தாத்து யூபாத்து. காஷ்ட கடகா அந்த சஷாலம்ங்கிறது யூப ஸ்தம்பத்து மேலே வைக்கப்பட்ட ஒரு பூண், அதாவது ஒரு கொப்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கா. அந்த கொப்பில் தான் வந்து ஒரு தங்க கடிவாளத்தினால கட்டப்பட்டிருக்கு இந்த குதிரை. ஸோ ஹிரண்ய ரசனம் அஸ்வம். ஸோ இந்த ஹிரண்ய ரசனம் அஸ்வம் தங்கமயமாக ஹிரண்யமயம். அப்படி ஹிரண்ய ரசனம்ங்கிறச்சு ஹிரண்ய நிர்மிதா ரசனா, தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு கயறு. அந்த ரசனாயாக திருடத்வேன சேத அசக்தியா அந்த கயத்தினால கட்டப்பட்டிருக்கு இந்த குதிரை. அதை வந்து தங்கத்தினால் கட்டப்பட்ட கயறுங்கிறதுனால அதை உடைக்க முடியலை, பிச்சுண்டு எடுத்துட்டு போக முடியலை இந்திரனால். சேத அசக்தியா ரசனா சகிதம் ஏவ உத்ருத்திய யூபாக்ராத்து நீத்தவான். அந்த கயத்தோடு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டானா. ஸ்தம்பத்தை பிடுங்கின்ட்டான்னு நினச்சேன், இல்லை அப்படி இல்லை இந்த இடத்துல இல்லையா. ஸோ ஹிரண்ய ரசனம் அஸ்வம். அந்த ஸ்தம்பத்தினுடைய அக்ரத்தில் ஒரு பூன் போட்டிருக்கு, அதுக்கு சஷாலன்னு பேர். அந்த சஷால யூபதா பூன் போட்ட அந்த ஸ்தம்பத்திலிருந்து யாகஸ்தம்பத்திலிருந்து யூபதா ஹிரண்ய ரசனம் அஸ்வம் தங்க கயத்தோடு இருக்கக்கூடிய அந்த குதிரையை அந்த கடிவாளத்தோடு தூக்கிண்டு போயிட்டான். ஜஹார பிடுங்கின்னு போயிட்டான். எத்தனை ஒரு ஆக்ரகம். ஸோ ஆனால் எவ்ரி திங் வாஸ் கவர்டு. ஏன்னா இருட்டாக்கிவிட்டான், யாருக்கும் அவனை தெரியலை. ஹி வாஸ் ஹிடன். ஸோ அவனால் ஈஸியாக அதை தூக்கிட்டு போக முடிஞ்சுது. ஆனாலும் அத்ரி மகர்ஷி பார்த்துட்டார். அத்ரிஹி சந்தர்ஷயாமாச துவரமானம் விஹாயசா கபால கட்வாங்கதரம் வீரஹா ந ஏனம் அபாதத. அகெயின் அதே மாதிரி அவன் வந்து மறைஞ்சிருந்தாலும் அதே அந்த ஜட்டில வேஷத்தை தான் போட்டுன்னு இருக்கான். ஜடாமுடி தரிச்சுண்டு கையில் கபாலம் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அத்ரிஹி விஹாயசா துவரமானம். உடனே அத்ரி என்ன பண்ணார்னா அந்த ஆகாச மார்க்கத்தினால திருப்பியும் துவரமானம் ஓடுகின்றவனான கபால கட்வாங்க தரம், கபாலம் ஒரு ஓடு வச்சுட்டுருக்கேன், ஓடு வச்சுண்டு அதுக்கப்புறம் கட்வாங்க தரம். கட்வாங்கங்கிறது கமண்டலுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்வாங்கம்ங்கிறது கமண்டலுங்கிற சில இடத்துல. சரி. ஸோ கட்வாங்க தரம் கபாலம் கட்வாங்க தரம், அதாவது ஒரு கமண்டலு கபாலம் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருக்கக்கூடியவனான அந்த இந்திரன் வேஷம் போட்டுருக்கான். அந்த வேஷத்தில் இருக்கக்கூடியவனை அத்ரிஹி சந்தர்ஷயாமாச அத்ரி மகர்ஷி திருப்பியும் காமிச்சார். ஆனால் வீரனான அவன் இந்த மாதிரி ஒரு பிக்ஷுவை நம்ம கொல்றதா அப்படின்னு சொல்லி ஏனம் அந்த இந்திரனை ந அபாதத, அவனை கொல்லவில்லை, அவனை போய் அவர் தடுக்கலை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் திருப்பியும் அவரை வந்து போட்டு புஷ் பண்ணுறார் அத்ரி மகர்ஷி. நீ இல்லை நீ வந்து போய்த்தான் தீரணும் அப்படின்னு சொல்லி இன்னும் புஷ் பண்ண போகிறார். அத்ரி சந்தர்ஷயாமாச துவரமானம் விஹாயசா கபால கட்வாங்கதரம் வீரஹா ந ஏனம் அபாதத வீரோ நைனம் அபாதத அத்ரினா சோதிதா தஸ்மை சந்ததே விஷிகம் ருஷா சோஷ்வம் ரூபம் ச தத்தித்வாத் தஸ்தௌ அந்தர்ஹிதா ஸ்வராட். அதே திருப்பியும் ரிப்பீட் ஆக்ஷன். அத்ரினா சோதிதா, அத்ரி மகர்ஷியினால் தூண்டப்பட்டவனான அவன் தஸ்மை அந்த இந்திரனிடத்தில் விஷிகம் அம்பை ருஷா சந்ததே கோபத்தோடு இவன் வந்து அம்பை தொடுக்கிறான், அவ்வளவுதான், அம்பை கோக்கறான். சந்ததே விஷிகம் அம்பை சந்ததே தொடுத்தான்.
ஸோ கோபம் வந்துடுத்து அவனுக்கு. அதனால் அத்ரி மகர்ஷி இப்போ தூண்டினத்தில் கோபம் வந்துடுத்து. உடனே இவன் வந்து அம்பை எடுத்து வில்லில் வைக்கிறான். பயந்து இந்திரன் தன்னுடைய அஸ்வம் அந்த குதிரையும் விட்டான். தது ரூபம் சஹித்துவம் அந்த ரூபத்தையும் விட்டு அந்தர்ஹிதா தஸ்தௌ அங்கேயே மறைஞ்சிண்டு நின்னான். ஸ்வராட் அகேன் தேவராஜனான அந்த தேவேந்திரனான இந்திரன் அந்தர்ஹிதா தஸ்தௌ மறைந்தபடியே நின்றான். வீரஹா ச அஸ்வம் உபாதாய பித்ருயஜ்ஞம் அத அவ்ரஜத் தது அவத்யம் ஹரேஹே ரூபம் ஜக்ருஹு ஞான துர்பலாக. இங்கே வீரஹா அந்த வீரன் என்ன பண்ணான்? திருப்பியும் அஸ்வம் உபாதாய அந்த குதிரையை அழைச்சிண்டு பித்ருயஜ்ஞம் அத அவ்ரஜத் பித்ருயஜ்ஞம் பிதாவனுடைய தந்தையினுடைய அந்த யாகசாலைக்கு திருப்பியும் அவ்ரஜத் அவன் சென்றான். தது அவத்யம் ஹரேஹே ரூபம் ஞான துர்பலாக ஜக்ருஹு. அதாவது அந்த மாதிரி ஒரு ரூபத்தை யார் எடுத்துப்பா அப்படின்னா இந்த ரூபத்தை வந்து அறிவில்லாதவர்கள் தானே இந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துப்பா அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த ரெண்டாவது லைன் எப்படின்னா தது அவத்தியம் ஹரேஹே ரூபம். அந்த ஆக்சுவலி அவத்தியம்ங்கிறச்சு இங்கே நிந்தித்தம் ரூபம்ங்கிறார். நிந்திக்கத்தக்கதான ஒரு ரூபம். சரி. ஸோ இந்த நிந்திக்கத்தக்கதான இந்த ரூபம், அதாவது அதை வந்து ஒரு தூத்துறா மாதிரி இருக்கக்கூடிய ரூபம்னு சொல்கிறார். இது வந்து எப்படின்னா எ பர்சன் ஹூ டஸ் நாட் ஃபாலோ தோஸ் பிரின்சிபல்ஸ், அந்த ஒரு சிவனடியாராக இருக்கிறச்சே சிவனடியாராக பிஹேவ் பண்ணணும். வெறும்னா நம்ம சிவனடியாராக வேஷம் போட்டுட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு காரியம் பண்ணால், ஒரு திருடனை போல் வந்து திருடினா அது வந்து சரியான காரியம் கிடையாது. அதனால் அது வந்து அந்த இந்திரனுடைய ரூபமானது நிந்திக்கத்தக்க ரூபமாக ஆயிற்று. இட் இஸ் நாட் பிகாஸ் அந்த ரூபமே நிந்திக்கத்தக்க ரூபம் கிடையாது. இந்திரன் இந்த மாதிரி ஒரு வேஷத்தை வச்சுண்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு அவன் இருந்ததுனால தான் அது நிந்திக்கத்தக்க ரூபம். இல்லையேல் அது சிவனடியாருடைய ரூபத்தை எடுத்துட்டு சிவனடியாராக நம்ம இருந்தோம்னா அது நிந்திக்கத்தக்கது இல்லை. இதை யார் எடுத்துப்பா? ஞான துர்பலாக ஜக்ருஹு, ஞானத்தில் வீக்காக இருக்கக்கூடியவர்கள், அதாவது மந்த பிரஜாகாங்கிறார். டல் ஹெடட் பீப்புள் தான் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வேஷம் வெறும் வெளிவேஷத்தை போடக்கூடியவர்களுக்கு ஞானபலம் இல்லாததுனால தான் இந்த வேஷத்தில் அவள் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கிறார். பொதுவாக ஒரு அர்த்தாந்தரநியாசத்துக்காக இது சொல்கிறது. வேஷம் அவள் இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கலையே, அந்த மாதிரி இது பண்ணிக்கலையேங்கிறச்சு அது வெளிவேஷம்தான். உள்ளுக்குள்ள ஆட்டிடியூட் சரியாக இல்லைன்னா வெளிவேஷம் போட்டுன்ட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு சொல்கிறேன். ஸோ ஞானத்தில் கம்மியாக இருக்கிறவா தான் இந்த மாதிரி ஒரு போலி வேஷத்தை போட்டுப்பா. இந்திரன் போட்டுண்டா மாதிரி ஹரேஹே ரூபம் தது அவத்தியம், அது நிந்திக்கத்தக்கது. வீரஸ்ச அஸ்வம் உபாதாய பித்ருயஜ்ஞம் அத அவ்ரஜத் தது அவத்தியம் ஹரே ரூபம் ஜக்ருஹு ஞான துர்பலாக. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். பாப்போம். நமஸ்காரம். எனக்கு நிறைய டவுட்ஸ் இந்த தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ. வர்க்கத்துல. சொல்லுங்க. So Indran is referred to as Swarat, is it? So எனக்கு இன்னும் புரியல. Why such conflicting images of Indran, no here? எப்பவுமே இல்லை, ஆல் ஓவர் புராணம், ஆல் ஓவர் வேதம் உங்களுக்கு வந்து இந்திரனுடைய அதுதான் சொல்றா Swarat. And why is he the king of the Devas? He's heading the Devas. I mean, is he meant to do that just to challenge, you know? அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, எத்தனை வந்து நல்லதுன்னு இருந்தால் கூட புண்ணிய பலனால் அங்கே வந்திருந்தா கூட அந்த புண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி கெடுதலை பண்ணாமல் இருக்கணுமோ இல்லையோ. அது பண்ணாமல் அப்போது யூ ஆட்டோமேட்டிக்லி வில் ஃபால் ஃப்ரம் தட். ஸோ எவ்வளவு அவன் புண்ணியம் பண்ணியிருந்தா டிஸ்பைட் ஆல் தீஸ் ஆக்ஷன்ஸ் ஹி இஸ் ஸ்டில் an Indra. Imagine. No, I'm not able to reconcile with that. Why? We see so many people today, as you know, we see so many people today in position who probably in our eyes they don't deserve to be in that position.
இல்ல பட் தேவேந்திரனா இருக்கிறது I'm thinking he's beyond all this எல்லாம் அப்படின்னு. அதே தான். அதனால க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விஷயம். ஒரு கதை இருக்கு இல்லையா, அந்த பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ஒரு அந்த எறும்பு போகிற ஒரு ரூட்டை காமிப்பாளே. அதாவது இந்திரன் வந்து என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து விஸ்வகர்மாவை கூப்பிடுறான். எனக்கு வந்து இப்போ ரெனோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறான். ஸோ விஸ்வகர்மா வந்து ஏன்னா அசுரர்கள்லாம் வந்து தாக்கி எல்லாம் நாசமாயிருக்கு. ஸோ விஸ்வகர்மா கம்ஸ் அண்ட் ரீபில்ட்ஸ் தி என்டையர் சுதர்மா. அமராவதியை இந்திரனுடைய பேலஸை எஸ்பெஷலி அந்த சிம்மாசனம் இருக்கிற தர்பாரை அவன் ரீபில்டு பண்ணுறான். அது எல்லாம் ஆப்போட்டால வந்துட்டே இருக்கு. அந்த இது வந்து ரீபில்டு பண்ணும் பொழுது he is not letting go of விஸ்வகர்மா. ஏன்னா விஸ்வகர்மாட்ட இது சரியில்லை அது சரியில்லைன்னு நொட்ட சொல்லிகிட்டே இருக்கான். விஸ்வகர்மாவுக்கு லீவே கொடுக்கல. விஸ்வகர்மா இஸ் ஆல்சோ வெரி டயர்ட் ஆஃப் ரீபில்டிங் த ஹோல் பிளேஸ். ஸோ அவன் போய் பிரம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பிரம்மா என்ன பண்ணுறார், சரி இதுக்கு விஷ்ணு தான் ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு விஷ்ணுகிட்ட போய் அவர் சொல்கிறார், வை டோன்ட் யூ ப்ளீஸ் டேக் கேர். அப்போது ஒரு குட்டி பிராமணரா பிரம்மச்சாரி வேஷத்தில் வரார். வந்து இந்திரனை பார்க்குறார். இந்திரனை பார்த்த உடனே நம்ம புதுசாக வீட்டுக்கு போனால் எப்படி நம்ம எல்லாம் காமிப்போமோ அந்த மாதிரி இந்திரன் வந்து ரொம்ப அழகாக காமிச்சுட்டு இருக்கான். அப்போ அவர் வந்து கேட்குறார், ஓ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கா எல்லாம் பார்க்குறச்சு. அப்படியே ஆஸ் ஹி இஸ் டாக்கிங் அப்படி சைடில் வந்து ஒரு ரோ ஆஃப் எறும்பு போகிறது. அதை அப்படி பார்த்து சிரிக்கிறார் விஷ்ணு. உடனே வந்து இவனுக்கு வந்து என்னென்ன புரியல, வெலவெலத்து போகிறான். என்னடா அது, நம்ம மாட்டுக்கு நம்ம செழிப்பை பற்றி நம்ம வர்ணிச்சுட்டு போகிறோமே, இவர் வந்து எதையோ பார்த்து சிரிக்கிறாரு எப்படி அப்படின்ன உடனே அப்போ சொல்கிறார், கர்மாவை பாரு, இவெல்லாம் வந்து பூர்வம் இந்திரனாக இருந்தவன். வரிசையாக இப்போ எறும்பாக இருக்கு இங்கே சொர்க்கலோகத்தில். அத்தனை இந்திரனை நான் பார்த்துருக்கேன் உனக்கு முன்னாடி, அத்தனை இந்திரன் இனிமே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லுவார். இந்திரன் எப்பவுமே அப்படிதான். இந்த நல தமயந்தி கல்யாணத்துல கூட தமயந்தி அப்படி மாறு வேஷத்துல வந்து மறைஞ்சு வருவாரு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்பேனை வச்சுட்டு நம்ம ஏதோ பேசுகிறோம். ஸோ அவள் அத்தனை புண்ணியம் பண்ணி அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கிறச்சே, க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விஷந்தி, தே வில் பி புஷ்ட் அவுட் அட் தட் பாயிண்ட். அது இன்னைக்கு மேபி அதனால தான் கலிகாலத்தில் இத்தனை பேர் இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா. இத்தனை அட்டூழியங்கள் நடக்கிறதுங்கிறது அவளுடைய பாபவசத்தினால அவர்கள்லாம் வந்து வந்து இப்படி பிறக்கிறாளோ. நம்ம யாரு கண்டா, நமக்கு என்ன தெரியும். ராம் மேற்கொண்டு வர ஸ்லோகத்திலேயே இந்திரனை வந்து பிருத்துவே ரொம்ப இது பண்ண வேண்டாம் சொல்லிட்டு பிரம்மா வந்து டோன்ட் ட்ரீட் பை இந்திரா லைக் திஸ், இந்திராவோட சுபாவம் இதுன்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரி ஸ்லோகம் வரப்போம். நம்மளே சமாதானப்படுத்திக்கணுங்கிறேன். சரி புரியும், வாஸ்தவம் தான். So स्वर्गलोकं के गच्छन्ति यत्र स्वर्ग अतिशयः अस्ति इत्युक्ते स्वर्ग इत्युक्ते न पुण्यातिशयः. पुण्यातिशयः आमाम् आम्. Okay, now I get